அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரிவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். ஆடி மாதத்து முதல் செவ்வாய்க்கிழமை, ஆடி 5ஆம் நாள், ஜூலை 21. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதியும் கூடி வருது. பொதுவாக ஆடி செவ்வாய் என்பது தரித்திரம் நீங்குவதற்கு ஔவையார் வழிபாடு செய்வாங்க. ஔவையார் வழிபாடை பற்றி ஏற்கனவே நான் சென்ற வருடங்களில் நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஔவையார் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை எப்படி நீங்கள் வழிபாடு செய்யணுங்கிறத சொல்கிறேன். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். எப்பேற்பட்ட கடனும் கூட நிச்சயமாக தீரும் ஔவையார் வழிபாடு இந்த ஆடி செவ்வாயில் நீங்கள் செஞ்சீங்கன்னா. இந்த நாளில், இந்த அஷ்டமி நாளில், ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய இந்த அஷ்டமி நாளில் மிக எளிமையான இந்த ஒரு மிளகு பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா துன்பங்கள் தீரும், கடன் தீரும், எப்பேற்பட்ட கஷ்டமும் நிச்சயமாக தீரும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அஷ்டமி நாளில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் போய் முடிந்தளவு ஏதாவது ஒரு பொருளை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. அதை மாதிரி அஷ்டமி நாளில் ஒரு 5 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி நாய்க்கு உணவளிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 5 ரூபாய்க்கு கோதுமையினால் செய்யப்பட்ட நீங்கள் பிஸ்கட்டோ அல்லது பன்னு இது மாதிரி ஐட்டத்தை கூட நீங்கள் தாராளமாக, கோதுமை ரொட்டி இது மாதிரி ஐட்டத்தை நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய தாந்திரிகத்துக்கு 2 மிளகு, ஒரு மிளகு வலது கையில் எடுத்துக்கோங்க, ஒரு மிளகை இடது கையில் எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யணும். நீங்கள் அந்த 2 மிளகையும் ஒவ்வொரு கையில் வச்சுக்கிட்டு மனதார பைரவரையும் குலதெய்வத்தையும் நினச்சிக்கோங்க. உங்கள் கஷ்டம் தீரணும். ஏன்னா இந்த கஷ்டம் வர்றதுக்கு கர்மா ஒரு முக்கிய காரணம். கர்ம வினை தீரணும், பாவம் நீங்கணும்னு பைரவர் மனதார வேண்டிட்டு அந்த 2 மிளகையும் நீங்கள் பூஜையிலேருந்து வெளியில் இல்லை நான் பூஜையில் வச்சு வேண்டலைங்க, ஹாலில் வச்சு தான் வேண்டினேன் அப்படிங்கிறவங்க எந்த இடத்துலேருந்து வேண்டுறீங்களோ அந்த இடத்துலேருந்து ஒரு 10 ஸ்டெப்பு வெளியில் உங்களுடைய வலது குதிங்கால், இன்னொன்று இடது குதிங்காலில் வச்சு 2 மிளகையும் நீங்கள் 3 முறை மிதிக்கணும். வலது குதிங்காலுக்கு கீழே ஒரு மிளகு, இடது குதிங்காலுக்கு கீழே இன்னொரு மிளகு வச்சு 3 முறை மிதிச்சிட்டு மனதார பைரவர் நினச்சிட்டு அந்த மிளகு எடுத்து உங்கள் தலையை சுற்றி வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் தூக்கி எறிஞ்சிடணும். ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகிறத கண் கூட உங்களால் பார்க்க முடியும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர், ஜெய சங்கர், மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.